சாரினுடைய அரபிக் மற்றும் அகடமிக் துறையினுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி சையத் ஹுசைன் MBA ஹசரத் அவர்கள் இப்போது சிற்றுரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وآله وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த இந்திய சுதந்திரத்தை முன்னிட்டு அதை பற்றிய விஷயங்களை நாம் பேசியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்திய சுதந்திரம் என்று நாம் பார்க்கிற பொழுது உலகத்திலே எத்தனையோ நாடுகள் ஒரு காலத்திலே மற்ற நாடுகளினால் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களினால் துன்புறுத்தப்பட்டு அவருடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு மிக கடுமையான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உலகமே கண்டு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்திய நாடு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி பெற்ற இப்பேற்பட்ட சுதந்திரத்தை நாம் மிகவும் சந்தோஷத்துடனும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் அதை முழுமையான முறையில் கொண்டாடுவதற்கும் அதை போற்றி மக்களிடத்தில் எடுத்து கூறுவதற்கும் நாம் மிக தகுதியுள்ளவர்களாக நாம் ஆகியிருக்கின்றோம் என்பதை இந்த மக்களுக்கு மத்தியில் அதை எடுத்துரைப்பதற்காக வேண்டி இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய இஸ்லாமியருடைய பங்கு எந்த அளவிலெல்லாம் இருந்தது என்பதை விளக்குவதற்காக தான் ஒரு 4 தலைப்பினை கொடுத்து அதன் கீழ் நாம் அதை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக சுதந்திரம் என்று நாம் பார்க்கிற பொழுது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு நம்முடைய நாட்டில் அதை உண்டாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது சமத்துவ உரிமை, சம உரிமை. இந்த சம உரிமை என்ற ஒரே கொள்கையின் காரணத்தினால்தான் இந்த இந்திய சுதந்திர நாடு ஆங்கிலேயருடைய பிடியிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை அடைவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. அனைத்து மக்களும் சமம், அனைத்து மக்களுக்கு உண்டான உரிமைகளும் அது சமமாக தான் இருக்க வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. வெள்ளை நிறத்தவர்களுக்கும் கருப்பினர்களுக்கும் வேறுபட்ட உரிமைகள் இருக்கக்கூடாது என்று முதலில் இந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டியது நம்முடைய இஸ்லாமிய மதம் என்பதை நாம் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எத்தனையோ ஆட்சிகள், எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த மக்களை அடிமைப்படுத்தி அவருடைய உரிமைகளை பறித்து தங்களுடைய சுய இஷ்டத்திற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் முற்றிலும் மாற்றி அமைத்த மார்க்கம் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். முதலில் உலகத்திலே கூறியது அரபியர்களை விட மற்ற மதத்தினர்கள் சிறந்தவர்கள் கிடையாது. வெள்ளையர்களை விட மற்ற கருப்பினர்கள் சிறந்தவர்கள் கிடையாது. இவர்கள் எவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் உங்களில் யாருக்கு அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய அச்சமும் இறை எச்சம் இருக்குமோ அவர்கள் தான் உங்களில் ஆக சிறந்தவர்கள், அவர்கள் தான் உங்களில் உயர்ந்தவர்கள் என்று இறை எச்சத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மக்களில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிய ஒரு மதம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான்.
இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எத்தனையோ ஆண்டுகள் இந்த உலகம் அரசர்களுக்கு மத்தியில் அடிமைப்பட்டு கிடந்தது. எத்தனையோ ஆட்சியாளர்கள் மக்களை துன்புறுத்தி அதை கொடுமைப்படுத்தி அவருடைய அனைத்து விதமான உரிமைகளை மறித்து சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாம் வரலாற்றில் பார்க்கலாம். எத்தனையோ அரசர்கள் ஃபிரௌனுடைய கொடுமையை தாங்க முடியாமல் இஸ்ரவேலர்கள் கொடுமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுபோல இன்னும் எத்தனையோ அரசர்கள் நாம் தற்காலத்திலே பார்த்து கொண்டிருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கூறினார்கள். அரபியர்களை விட அரபி அல்லாதவர்களும் வெள்ளையர்களை விட கருப்பினர்களும் சிறந்தவர்கள் கிடையாது. உங்களில் சிறந்தவர் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே இறை எச்சம் உள்ளவர்கள் மட்டும்தான் சிறந்தவர் என்று நமக்கு அழகான ஒரு படிப்பினையை சொல்லி காண்பித்தார்கள். அதன் அடிப்படையில் வந்ததுதான் சம உரிமை கோட்பாடு. அந்த சம உரிமையை நம்முடைய இந்திய நாட்டிலே அனைத்து விதமான தலைவர்களும் முன்னெடுத்து அந்த கொள்கையை மூலமாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கொள்கைக்காக வேண்டிதான் சுதந்திரத்தை வாங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அப்பேற்பட்ட சுதந்திரத்தை நாமும் உணர்ந்து அதை மக்களுக்கும் எடுத்து சொல்வதற்கு உண்டான பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி என்னுடைய சிற்றுரை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. வலைக்கும் ஸலாம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.